கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, கர்த்தரே உன் பலன். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நானே உன்னுடைய பலன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நிறைய பலன் இருக்கிறது. குறிப்பாக பணபலன். இன்றைக்கி பணபலன் உள்ள மனுஷனை யாருமே நெருங்க முடியாது. ஏன்னா அவன் பணபலனை வச்சு எதையும் செய்வான். இந்த உலகத்தில் ஆள்பலன் இருக்கிற நிறைய பேர் ஆள்பலனை வச்சு எதையும் செய்துருவாங்க. அரசியல் பலன். ஆனால் இதில் எந்த பலனும் இல்லாமல் கர்த்தருடைய பலன் இருக்கிற உங்ககிட்ட மனுஷிக பலன் ஒன்றும் செய்ய முடியாது. பணபலன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆள்பலன் ஒன்றும் செய்ய முடியாது. அரசியல் பலன் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரே ஒரு வசனம், ஆதியாகமம் 15:1, ஆபிரகாமுக்கு கர்த்தர் மகா பெரிய பலனாக இருந்தது போல் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி பலன் வேணும். ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் பலன். ஆண்டவரே, எனக்கு பலன் வேணும். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எதுக்கு பலன் வேணும்? நான் சொல்ல ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்க. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். பலவிதமான சோதனைகளை உபத்திரவத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். நிந்தையை மேற்கொள்வதற்கு பலன் வேணும். இப்படி பல காரியங்களை செய்வதற்கு நமக்கு பலன் வேணும். இன்றைக்கி உன்னதத்துக்குரிய பலத்தினால் கர்த்தர் உங்களை இடைகட்டி கொள்ளப் போகிறார். எனக்கு வேதாமத்தில் பிடித்த ஒரு மனிதன் எலியா என்கிற தெய்வ மனிதன். இந்த எலியா என்கிற தெய்வ மனிதன் பயங்கர மனபலன் உள்ள ஒரு தெய்வ மனிதர். பாருங்கள், பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து, உங்களுடைய தெய்வம் அலுவலகத்தில் இருக்கும், சத்தமிட்டு கூப்பிடுங்க. வெளியே போயிருக்கோம், சத்தமிட்டு கூப்பிடுங்க. பயங்கரமாக நக்கல் அடிக்கிறான். அந்த இடத்துல எலியாவுக்கு விரோதமாக 850 பேர் இருக்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு மனிதன். ஆனால் அந்த ஒரு மனிதன் எசபேல் என்கிற ஒரு பெண்ணுடைய வார்த்தையினால் பலவீனப்பட்டு, ஆண்டவரே போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு சூரிய செடியில் கீழே போய் படுத்துக்கிட்டதாக 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி தட்டி எழுப்பினார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். எங்கே இருந்து வந்தது என்று தெரியாது. ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா 40:29, சோர்ந்து போனவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவன். மனசளவில் சோர்ந்து போயிட்டீங்களோ? ஏன் எனக்கு இது நடக்கலை? சோர்ந்து போயிட்டீங்க. எப்போ இதெல்லாம் நடக்க போகுது? சோர்ந்து போயிட்டீங்க. ஏன் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை? சோர்ந்து போயிட்டீங்க. உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறான். பிலிப்பியர் 4:13 படி நீங்களும் நானும் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்ன பலன்? கர்த்தருடைய பலன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய பலத்தினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை இடை கட்டிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பலன் உங்களோடு இருக்கிறது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.